ஆண்டுடைய சமூகத்திலே எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே ஏதோ ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்தையும் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களையும் நேசிக்கிறபடினால் நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே நன்மை செய்கிறவராகவும் பிசாசுடைய வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார். அதே இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் இந்த மைதானத்துக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யாராவது ஏதாவது பிரச்சனைகளோடு வந்திருந்தால், அல்லது போனால் தீராத மந்திரவாதங்கள் அல்லது பில்லி சூனியங்கள் அல்லது ஏவல் பிசாசுகள் மற்றும் பரம்பரை வியாதிகள் அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருந்தால், நிச்சயமாக என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் வந்த வண்ணமாக போவதில்லை. நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மன மகிழ்ச்சியோடு போவீர்கள். இந்த 3 நாட்கள் கூட்டத்திலே இந்த முதலாவது நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த முதலாவது நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறபடினாலே இந்த நாளிலே ஆண்டவர் இந்த இடத்திலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். தம்முடைய வார்த்தையை பேசி வார்த்தையின் மூலமாக தம்முடைய வல்லமையை அங்கே உறுதிப்படுத்துவார். ஆகவே தான் பிரியமானவர்களே, யாவரும் நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா? என்னுடைய வியாதியை குணமாக்க மாட்டாரா? என்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தர மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீர்களா இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய சிறையிருப்பைகளை மாற்றி இந்த நாளில் மகிழ்ச்சியோடு நடத்துவார். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து செல்ல போகிறோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது 47வது 48வது வசனத்தை இங்கு மேடையில் உள்ளவர்கள் வாசிப்பார்கள். நாங்கள் யாவரும் அந்த வார்த்தைக்கு கவனமாய் செவிசாய்த்துக் கொள்வோம். பின்பு அவர்கள் எரிகோவிற்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து எரிகோ என்கிற ஊருக்கு போகிறார். எரிகோ என்கிற ஊருக்கு போகும் பொழுது அங்கே வழியருகே பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன், அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த பர்த்திமேயு என்கிற குருடனுக்கு கண் தெரியாது, ஆனா காது கேட்கும். அவனுக்கு நடக்க முடியாது என்று சொல்லவில்லை, அல்லது போனால் பேச முடியாது என்று சொல்லி அங்கு சொல்லப்படவில்லை. அவனுக்கு கண் மட்டும்தான், பார்வை தெரியாது. ஆகவே இந்த மனிதன் குருடனாய் இருந்தபடினாலே அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு பார்வை கிடைக்கும்படியாக பல வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருப்பார்கள். அவனுக்கு சுகம் கிடைப்பதற்காக பல மருத்துவமனைகளுக்கு கொண்டு போயிருப்பார்கள். பல கோவில்களுக்கு கொண்டு போயிருப்பார்கள். என்னென்ன நேர்த்தி கடன் செய்ய வேணுமோ அந்தந்த நேர்த்தி கடன் எல்லாம் செய்து இருப்பார்கள். ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அவனுக்கு சுகம் கிடைக்காதபடினாலே அவன் அந்த பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு இருதயத்திலே ஓட்ட. ஆகவே இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற
இந்த வியாதியை நீக்குவதற்காக நான் 9 வயதிலே பல வீடுகளுக்கு சென்று மடிப்பிச்சை எடுத்தேன். மடிப்பிச்சை எடுத்து நான் நேர்த்தி செய்தேன். எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. நான் நம்பிக்கை இழந்த பொழுது, வைத்தியசாலையில் இருந்த பொழுது இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். ஆகவேதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த மனிதனையும் அவனுடைய பெற்றோர்கள் பல இடங்களுக்கு கொண்டு போயிருப்பார்கள். ஆனால் ஒரு பிரயோசனமும் அங்கே இல்லை. இன்றைக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். பல முயற்சிகள் எடுத்து கைகூடி வராமல் நம்பிக்கை இழந்து போன அந்த நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு சாட்சியை கேட்டோம். அவன் பல விதத்திலே பாதிக்கப்பட்டான். சரீர வியாதியை விட உளவியல் ரீதியிலும் அவன் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில இருந்தான். பல தடவைகளிலே அவர் யோசித்ததுண்டு, நான் போய் தற்கொலை செய்வோம், என்னுடைய கடைசி நாள் இதுன்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்ததுண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரனுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு சமூகமும் உலகமும் அவரை புறக்கணித்து தள்ளினது. ஆனால் இயேசு அவரை புறக்கணித்து தள்ளவில்லை. அதே போலதான் இந்த பத்திமே என்கிற குருடனை அவருடைய குடும்பம் தள்ளிவிட்டது. ஏனென்றால் அவனுக்காக பல முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சி கைகூடி வரவில்லை. நம்பிக்கை இழந்து போய்விட்டான். அவன் போட்டிருக்கிற உடுப்பு ஊத்தையா அல்லது கிழிஞ்சதா, அல்லது போனால் தனக்கு கிடைக்கிற உணவு எவ்வளவு சுத்தமான உணவா, அல்லது தன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று அறியாதவனாக அவன் பார்வையற்றவனாக இருக்கிறான். எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்டிருப்போம், வீதியிலே பல மனிதர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவருடைய உடைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேதனையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு கண் இருந்தால் தங்களுடைய உடைகளை பார்த்து தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு நீட்டாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். என்னவென்று சொன்னால், எங்களுக்கு 2 கண்ணும் தெரியுமா இருந்தால் நான் என்னுடைய கடமைகளை செய்வேன், நான் நடப்பேன், என்னுடைய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருந்தாலும் அவர்களால் அப்படி வாழ முடியவில்லை. இன்னொருவரை நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழல். அதே போலதான் இந்த பத்திமே என்கிற குருடன். இந்த பத்திமே என்கிற குருடன் வழி அருகே இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். போறவர்கள் எல்லாரையும் பார்த்து ஐயா பிச்சை பிச்சைன்னு சொல்லி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பத்திமேயு இயேசு கிறிஸ்து அற்புதர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்பதை அவன் தெளிவாக அறிந்திருந்தான். அதனால இந்த இயேசுவை அவன் ஒரு நாளைக்கு சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த வழியால வர்றார். உடனடியாகவே அங்கு ஜனக்கூட்டங்களுடைய சத்தம் அதிகமாக கேட்கிறபடினால இவன் பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா என்ன சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குது சொல்லி சொன்ன பொழுது ஜனங்கள் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு வாரார், நசரேயனாகிய இயேசு வாரார் என்று சொல்லி சொன்ன பொழுது உடனடியாகவே அவன் கூப்பிடுகிறான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் ஐயா, எனக்கு இரங்கும் ஐயா என்று சொல்லி கூப்பிட தொடங்கின பொழுது அருகில் நின்ற ஜனங்கள் சொல்றாங்க, என்னண்டு அடே குருடா, உனக்கு கண் தெரியாது, நீ பேசாம இரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவரை கஷ்டப்படுத்தாத, நீ பேசாம இரு சொல்லி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வல்லமையை தேடி நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடி வராமல் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே
நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே வந்தால் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரோ என்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடி வருகிறவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய இருண்டு போன வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டு போயிருக்கும். ஆகவே ஒரு மனிதனுடைய கண் பார்வையற்று போய் இருந்தால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கை இழந்து இருள் அடைந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மனிதன் வாழ்ந்த பொழுது அவன் இயேசு வருகிறார் சொல்லி கேள்விப்பட்ட உடனே கூப்பிட தொடங்குகிறான். இன்றைக்கும் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கணவனால கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகளால நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது வைத்தியர்களால கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் நம்பினவர்களால கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களை வைத்து மற்றவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கலாம், அல்லது தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பள்ளிக்கூட பிரதேசத்தில் இந்த மைதானத்துக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார். இயேசு வரும் பொழுது இந்த குருடன் பார்க்கிறார், நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனாலே நான் கூப்பிட வேண்டும் சொல்லி கூப்பிடுகிறார். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களா இருந்தால் இயேசு உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கையில வெளிச்சத்தை தருவார். இருண்டு போன நம்பிக்கை இழந்து போன வாழ்க்கையில நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடி வராமல் போயிருக்கலாம். ஒரு நாள் 2012ஆம் ஆண்டு நான் வீட்டிலே இருக்கும் பொழுது ஒரு சகோதரி வந்து சொன்னார், பாஸ்டர், இப்படி ஒரு சகோதரன் கேன்சர் வியாதினாலே வைத்தியரால கைவிடப்பட்டு அடக்கத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார், அவர் ஒருக்கா போய் பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் ஒருக்கா பாருங்கன்னு சொல்லி. அது பார்வையாளர் முடிந்த நேரம் 6 மணிக்கு பிறகு, 4:30 6 மணி மட்டும்தான் பார்க்க விடுவாங்க, அதுக்கு பிறகு விட மாட்டாங்க. சரின்னு சொல்லி போட்டு நான் யோசித்தேன், இந்த மனிதனை நான் இப்ப பார்க்காவிட்டால் இனி நான் பார்க்க முடியாது, ஏனென்றால் அவன் அடக்கத்தில் போய் கொண்டிருக்கிறான். உடனடியாகவே என்னுடைய மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு துருவாக கேன்சர் வார்டுக்கு போனேன். யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிற 26ஆம் வார்டுக்கு போனேன். அங்க போன பொழுது அவனுடைய தாய்க்கு ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகள், தாய் தகப்பன் இல்லை. இந்த தாய் கால் மாட்டில் இருந்து அழுது கொண்டிருக்கிறாள், மகனே கண்ணை முடியடா, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீதான், உன்னை இழந்து போயிட்டா இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை, கண்ணை முடியன்னு சொல்லி தாய் கால் மாட்டில் இருக்கிறார். மற்ற தங்கச்சி மற்ற பக்கத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறார். வர்றவங்க எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்காங்க, பால் பார்த்து கொண்டு போறாங்க. அந்த சொல்லுவாங்க அந்த உரிமை பால் பறிக்கிறதுன்னு சொல்லி, இந்த வாலிபனுக்கு பாலை பறிக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் கடைசி நேரம், அவனுடைய சரீரம் மஞ்சள் நிறமாக மாறிவிட்டது, மரண வேர்வை வேத்து கொண்டிருக்கிறது. அப்ப சரி என்று சொல்லி போட்டு நான் போய் பார்த்து போட்டு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டேன். கை வச்சு ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தேன். அங்கே எந்த விதமான நன்மையும் நடக்கல. எனக்கு அந்த சகோதரனை விட்டுட்டு போகவும் மனம் பெறல. அப்படியே இருந்துட்டேன். பார்வையாளர் நேரம் முடிந்து 6:30 தாண்டிட்டது. இப்ப சரி என்று சொல்லி போட்டு தொடர்ந்து அப்படியே நிற்கிறேன். என்னுடைய உள்ளம் அழுது கொண்டிருக்குது. ஏனண்டா வாழ வேண்டிய ஒரு 22 வயது வாலிபன் இந்த உலகத்தை விட்டு போக போகிறான். அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டேன் நான் அவங்கள்ட்ட. என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகனுக்கு அடிக்கடி தலை சுத்து வரும், அடிக்கடி மயங்கி மயங்கி விழுகிறான். அப்ப என்ன செய்வோம்னு சொல்லியிருக்கா, ஆஸ்பத்திரி கொண்டு வந்த பொழுது செக் பண்ண பொழுது ரத்தத்திலே கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரத்தத்திலே கேன்சர் என்றபடினால வைத்தியத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிறாங்க.
அங்க போய் இப்ப நாளைக்கு ஊசி ஏத்த போறாங்க. முதல் நாள் ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தால் அவருடைய தலைக்குள்ள ஒரு கட்டி வந்து அந்த கட்டி வெடித்து இரத்த கசிவு ஏற்பட்டு விட்டது. அதனால வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க, இவ வாழ முடியாது, இவருக்கு வைத்தியம் செய்ய முடியாது. ஏனென்றால் மூளை அந்த மூளை நரம்புக்குள்ள இருந்த அந்த நரம்பு வெடிச்சிட்டது, ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால என்னால முடியான்னு சொல்லி ஏத்திருந்த சேலனை கலட்டிட்டாங்க, அவருக்கு கொடுத்திருந்த ஆக்சிஜனை கலட்டிட்டாங்க, நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. சொல்லிட்டாங்க பார்க்கிறார்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி. பார்த்து கொண்டு போகிற அந்த நேரத்தில் நான் போய் இந்த சகோதரனுக்கு கை வைத்து ஜெபித்தேன். ஆண்டவரே, நீர் வந்த பொழுது எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், மரித்து போனவரை உயிரோடு எழுப்பின தெய்வம், இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் இந்த சகோதரன் மத்தியில மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணேன். காலம மூடின கண் உடனடியாகவே கண்ணை முழிச்சான். கண்ணை முழிச்ச பொழுது தலைக்கு கீழாக கையை கொடுத்து நான் தூக்கி இருத்தினேன். எழுப்பியல் சொல்லி போட்டு தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தேன், குடியையான்னு சொல்லி. குடிச்சிட்டு கேட்டன் வந்து என்ன உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி. அவருக்கு என்ன தெரியாது. சரின்னு சொல்லி போட்டு ஜெபம் பண்ணி போட்டு வந்துட்டேன். நான் அவங்களுக்கு சொன்னேன், வந்து உடனடியாகவே ஒரு பிளேண்டி ஒன்று ஆற்றி கொடுங்கோ, குடிக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணி போட்டு வந்துட்டேன். சரி என்று போட்டு அடுத்த நாள் விடிய போனேன். அடுத்த நாள் விடிய போன பொழுது அப்படி முதல் நாள் நான் அப்படி ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த வாலிபன், மயங்கி கிடந்த வாலிபன் எழும்பி இருந்த பொழுது உடனடியாகவே வைத்தியர்கள் ஓடி வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து பார்த்து போட்டு மலவன் திரும்ப ஆக்சிஜனை கொடுத்தாங்க, திரும்ப கழட்டி கிடந்த சேலனை ஏற்றினாங்க. அப்படியே நடக்குது. நான் ஜெபம் பண்ணி போட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் விடிய போனேன். திரும்ப அங்க போன பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த சகோதரனை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணிருக்கிறாங்க. திரும்ப ஸ்கேன் பண்ணின பொழுது அவனுடைய தலைக்குள்ள வளர்ந்து கிடந்த அந்த கேன்சர் கட்டி இல்லாமல் போய்விட்டது. அவனுடைய கேன்சர் வியாதி குணமடைந்து கிடந்ததை கண்டு கொண்டார்கள். இன்றைக்கு அந்த சகோதரன் ஒரு சபையிலே போதகராயிருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன் செய்கிற காரியம். மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம், வைத்தியங்கள் கைவிட்டு இருக்கலாம். வைத்தியர்கள் முயற்சி எடுத்து கடைசியில் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய கடவுளை கூப்பிடுங்கள் சொல்லி. அந்த நேரத்திலே உதவுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பத்திமை என்கிற குருடனும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறான். அவன் கூப்பிடும் பொழுது பல சொல்றாங்க, நீ பேசாம இரு, நீ குருடன், நீ இப்படியேதான் வாழ்ந்து போட்டு போக வேண்டும் சொல்லி. ஒருவேளை நீங்கள் நம்பினவர்களும் நீங்கள் நேசித்தவர்களும் உங்களை அப்படியான ஒரு சூழ்நிலையில வச்சிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். அன்றைக்கு எரிகோவிலே நடந்த இயேசு இந்த பள்ளிக்கூடா ஜோலி பாய்ஸ் விளையாட்டு மைதானத்துக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார். அவரை நீங்கள் கூப்பிடுகிற நேரம் எங்களிடத்துல எதுவுமே இல்லை, பொன்னோ வெள்ளியோ எதுவுமே இல்லை. ஆனா இயேசு இங்கே இருக்கிறார். இயேசு உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அவர் உங்களை நேசிக்கிறவனால தான் இந்த நாளிலும் இந்த நிகழ்வை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் கூப்பிட்ட பொழுது ஜனங்கள் சொன்னாங்க பேசாம இருக்க சொல்லி. ஆனா அவன் முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்குமையா, எனக்கு இரங்குமையான்னு சொல்லி கூப்பிடுகிறான். போன இயேசு அப்படியே நின்றுட்டார். பணக்காரன் தானையா, பணத்தை தேடி ஓடுவான், ஏழையை தேடி ஓட மாட்டான். ஏழை என்ற கோல் கண்டு நம்பரை கண்ட உடனே கட் பண்ணிடுவான்.
கஷ்டப்பட்டவன் என்று அந்த நம்பரை கண்டவனை கட் பண்ணிடுவான் மனுஷன். ஆனா எந்த நேரத்தில் நீங்கள் கோல் பண்ணினாலும் உங்களுடைய கோலுக்கு ஆன்சர் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எத்தனை மணியாய் இருக்கலாம், நடு சாமமாய் இருக்கலாம், அல்லது நடு மத்தியானமாய் இருக்கலாம், எந்த நேரமாய் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்காக உடனடியாகவே ஆன்சர் கொடுக்கிற, பதில் கொடுக்கிற தெய்வம் தான் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பதில் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசு அந்த இடத்துல நின்றுட்டார். இந்த மனிதனுடைய பரிதாப குரலை கேட்ட உடனே இயேசு அந்த இடத்துல நின்றுட்டார். நின்று சொல்லுகிறார், அவனை கூட்டிக் கொண்டு வாங்க, அவனை கூட்டிக் கொண்டு வாங்க. இயேசுவை கூட்டிக் கொண்டு வர்றாங்க. யாரு அங்கே இயேசுவை கூப்பிட வேண்டாம் சொல்லி சொன்னாங்களோ அவங்க கூப்பிடுறாங்க. வா, இயேசு உன்னை அழைக்கிறார், சீக்கிரமா வா என்று சொன்ன பொழுது அவன் உடனடியாகவே என்ன செய்றான்? அந்த நாட்களில் பிச்சை எடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே அங்கீகாரம் கொடுத்திருப்பார்கள். இந்த நாட்களிலே நாங்கள் மோட்டார் பைக் ஓடுறதா இருந்தால் ரோட்ல லைசன்ஸ் வேணும் நமக்கு, அது அரசாங்கத்தினுடைய கட்டளை. ஆகவே அதே போலத்தான் அந்த நாட்களிலே பிச்சை எடுக்கிறதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தினாலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கும். அந்த அங்கீகாரம் என்னன்னு சொன்னால் மேல் வஸ்திரம். இப்ப இயேசு இவனை அழைத்த பொழுது இவனுக்கு ஒரு நம்பிக்கை இவருக்கு என்னென்னால், நான் இயேசுவிடத்திலே போகிறேன், நிச்சயமாக என்னுடைய கண்களை அவர் சுகப்படுத்துவார், திரும்பி எனக்கு இந்த பிச்சை எடுக்கிற அங்கீகாரம் தேவையில்லை, இந்த அரசு அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை சொல்லி போட்டு அவன் அந்த மேல் அங்கியை கலட்டி எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வருகிறான். ஆமென். எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க? இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்களா? அல்லது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கிறீங்களா? இயேசுவை நீங்க பார்க்க வந்தால் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். மலட்டு கற்பங்களிலே கற்பத்தை கட்டளையிடுவார் ஆண்டவர். தீராத கேன்சர் வியாதியா இருக்கலாம், அல்லது போனால் தீராத கிட்னி வியாதியா இருக்கலாம், அல்லது போனால் எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கை. அருமையான சகோதரன் சொன்னார், பிசாசு எனக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன் சொல்லி. அப்படிப்பட்ட கெட்ட கனவுகளோடு நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். அருமை சகோதரா, அருமை சகோதரி, வாழ்க்கை கசத்து போய், உடைய வாழ்க்கை நம்பிக்கை இழந்து போய், உடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, இனி நான் பிச்சை எடுத்து தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கை நீ வாழலாம். இயேசு உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசுவை அழைச்சு, இயேசுவிடத்தில் அவனை அழைச்சு கொண்டு வராங்க. இயேசுவிடத்தில் இந்த குருடனை அழைத்து கொண்டு வரேக்கல இயேசு கேட்கிறார், மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விருப்பம் இல்லாத ஒன்றையும் அவனுக்கு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதா அவைகளை பார்க்கிலும் அதிகமாய் கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் எதை கேட்கிறீங்களோ அதை ஆண்டவர் தருவார், அதை ஆண்டவர் தருவார். பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் வந்தபடியே தான் போக வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க குறை நினைக்கிறாங்களோ கூட நினைக்கிறாங்களோ சொல்லி நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் வந்தபடியே தான் போவீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பவும் சொல்லுவாங்க, நீ சத்தம் போடாத, சத்தம் போடாம பேசாம இரண்டு தான் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய அற்புதத்தின் நேரத்தில் உங்களை சந்திக்க வந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடாவிட்டால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு விடுவீர்கள், அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடுவீர்கள். பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். பலம் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு உதவிகள் செய்கிறது இயேசுவுக்கு லேசான காரியம். அருமை சகோதர சகோதரியே, இயேசு கேட்கிறார் இந்த குருடனை பார்த்து, மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்ட பொழுது அவனுக்கு தெரியும் அவர்தான் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் என்று சொல்லி. ஒருவேளை அவன் தனக்கு ஒரு மேல் வீடு வேணும் என்று கேட்டிருக்கலாம், அல்லது நான் ஓடுறதுக்கு நல்ல கார் வேணும் என்று கேட்டிருக்கலாம், அல்லது பஜூரோ வேணும் என்று கேட்டிருக்கலாம், அல்லது போனால் தனக்கு ஒரு நல்ல மோட்டார் பைக் வேணும் என்று கேட்டிருக்கலாம், அல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் என்று கேட்டிருக்கலாம். ஏனென்றால் கேட்கிறதை ஆண்டவர் கொடுப்பார். கேட்கும் பொழுது எங்களுக்கு எது தேவை, 10 வருஷத்துக்கு பிறகு தேவையானதை இப்ப நாங்கள் கேட்டால் அது பிரயோசனம் இல்லை. 10 வருஷத்துக்கு பிறகுதான் அது கிடைக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது தேவை, அந்த தேவையை நீங்க கருத்தா சொல்ல வேணும் ஆண்டவரிடத்துல. அந்த பத்திமே குருடன் மேல் வீட்டை கேட்டிருந்தாலும் ஆண்டவர் மேல் வீட்டை கொடுத்திருப்பார், அல்லது பஜுரா கேட்டிருந்தாலும் பஜுரா கொடுத்திருப்பார். ஆனா கண்ணில்லாமல் பஜுரா வாங்கி என்ன பிரயோசனம்? கண்ணில்லாமல் மேல் வீட்டை வாங்கி என்ன பிரயோசனம்? அல்லது கண்ணில்லாமல் ஒரு வாழ்க்கையை தேடி என்ன பிரயோசனம்? அவன் யோசிச்சு நிதானமா சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வந்திருக்கிறார். பத்திமேய்க்கு இறங்கின இயேசு இன்றைக்கு உங்களுக்கு இறங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பத்திமையுடைய விசுவாசம் என்ன? எனக்கு இந்த அரசு அங்கீகாரம் தேவையில்லை, நான் இயேசுவிடத்திலே போகிறேன், நிச்சயமாக அவர் என்னுடைய கண்ணை தொடுவார், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அதனால திரும்ப இந்த அங்கீகாரம் தேவையில்லை, தூக்கி எறிஞ்சு கொண்டு வர்றான். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார். இயேசு அவனுக்கு அற்புதத்தை செய்தார். அது எப்படியான அற்புதம்? உண்மையான அற்புதத்தை செய்தார். பார்க்க முடியாத கண்ணை ஆண்டவர் பார்க்க வைத்தார். வைத்தியர்களால சுகமாக்க முடியாத கண்ணை இயேசு பார்க்க வைத்தார். எந்த ஜனங்கள் அவனை பிச்சைக்காரராக வைத்ததோ அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் அவனை பார்வையாளராக ஒரு மனிதனாக மாற்றினார். தேவ ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இந்த இடத்துல 3 நாட்கள் இந்த கூட்டம் நடக்க போகுது. ஆனால் எதிர்வரும் நாட்களுக்கு பிறகு 2 நாட்கள் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஆனால் அதுக்கு முதல் இன்றைக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்களுடைய கண்ணீரை துடைத்து அந்த அற்புதங்களை தம்முடைய வசனத்தின் மூலமாய் உறுதிப்படுத்துவார். தம்முடைய வசனத்தை அற்புதங்கள் மூலமாய் உறுதிப்படுத்துவார். நீங்கள் வந்த வண்ணமாய் போவதில்லை. பத்திமை குருடன் எரிகோ வீதியில பிச்சைக்காரனாய் இருந்தான், பார்வையற்ற குருடனாய் இருந்தான். ஆனா இயேசுவை சந்தித்த பொழுது பார்வை உள்ளவனாக வீடுக்கு போனான். அந்த இயேசு எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என்னுடைய கண்ணையும் திறக்க மாட்டாரா? ஒருவேளை மாறாத வியாதிகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், அல்லது போனால் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம். வாழ்வே வெறுத்து விட்டது, வாழ்க்கையே போய்விட்டதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆம், இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்க மனிதனால முடியாது. அன்றைக்கு அந்த பத்திமையுடைய கண்ணை துடைப்பதற்கு எந்த மனுஷனாலும் முடியவில்லை. ஆனா இயேசு இடத்துல வந்த பொழுதோ இயேசு அவருடைய கண்ணீரை துடைத்தார். அவருடைய இருண்டு போன வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுத்தார். அவன் பார்க்காத ஒரு புதிய உலகத்தை பார்க்க ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார். தேவ ஜனமே, இந்த இடத்திலே கூடி வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரியே, உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த பத்திமேயுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அந்த பத்திமேயுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர், அந்த பத்திமையுடைய கண்களை திறந்து பார்க்க வைத்த ஆண்டவர் எனக்கும் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா?
என்னுடைய வியாதியை சுகப்படுத்த மாட்டாரா? என்னுடைய இருண்டு போன வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை தர மாட்டாரா? நம்பிக்கை இழந்து போன நேரத்திலும் எனக்கு நம்பிக்கை தரமாட்டாரா என்று சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிற அருமை சகோதரா, அருமை சகோதரி, அந்த இயேசு நிச்சயம் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார். அந்த இயேசுவிடத்தில் எனக்காகவும் ஜெபிங்க என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்க. பத்திமேயும் கருத்தா கேட்டார், ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும் ஐயா, எனக்கு பார்வை வேணும் ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், தேவனால குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. இயேசுவால சுகமாக்க முடியாதது எதுவுமே இல்லை. இயேசுவால முடியும், இயேசுவால முடியும். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார். அதனால தான் இந்த நாள்ல இந்த இடத்துல இந்த நிகழ்வுகளை ஆயத்தப்படுத்தி எங்களை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்து உங்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கண்ணீரை துடைப்பதற்காக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இந்த நேரம், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இந்த நேரம். பிசாசுகளோடு கெட்ட கனவுகளோடு போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, இந்த தொல்லை இன்றையோட முடிய வேணும், இந்த தொல்லை இன்றையோடு முடிய வேணும். இயேசு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நடக்க முடியாத என்னுடைய கால்களில் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நிமித்த முடியாத என்னுடைய கையில இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? குழந்தை பாக்கியத்திற்காக கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு பிரயோசனமும் இல்லை. இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா? அல்லது போனால் வாழ்க்கையை இழந்து தனித்து விடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து எப்போ ஓடி போய் கிடத்துக விழுந்து செத்து போயிடுவோம் என்று சொல்லி அப்படி தவறான முடிவுகளோடு நீங்கள் இருந்தால் இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் செய்வாரான்னு சொல்லி நீங்கள் கேட்டீர்கள் இருந்தால், நான் சொல்லுகிறேன், யாராய் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். யாராய் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அற்புதம் செய்த இயேசு, இந்த தம்பிக்கு அற்புதம் செய்த இயேசு, அந்த கேன்சர்காரனுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். பொன்னும் அவருக்கு தேவையில்லை, பொருளும் தேவையில்லை. யாரா இருந்தாலும் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஆகவே எழுந்து நிற்கிறவர்கள் தயவு செய்து முன்னே வாருங்கள்.